கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக அரியலூர் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா அவர்கள். சார் வணக்கம். அ வணக்கம். கேள்வி 24x7 தோழர்களுக்கும் தங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அரியலூர் விசிக சார்புல ஒரு பட்டினி போராட்டத்த அறிவிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துல அந்த போராட்டம் துவங்க இருக்கிறது. அண்மையில விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய வாகனம் அந்த சர்ச்சையானது நீடித்துக் கொண்டிருந்தது. இத மையப்படுத்தி தான் அந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னாலும், இது ஒரு அரச மிரட்டுறது மாரி இல்லையா? ஏன் இந்த போராட்டத்த அரியலூர் மாவட்ட விசிக செஞ்சீங்க? கடந்த மாதம் இந்திய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமதிப்பை கண்டித்து இந்திய அளவில் முதல் ஆளாக குரல் கொடுத்தவர் எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல அந்த சங்கிய கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வரும்போதுதான் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு சாதி வெறியன்னு சொல்லலாம், இல்ல சங்கின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப சங்கியின் அடிவருடிகளாக தான் சாதி வெறி கும்பலும் மாறி இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமோ இல்ல எந்த ஒரு சமூகமோ எந்த ஒரு மதத்தினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிரி கிடையாது. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் சனாதன கொள்கையை கொண்ட இந்துத்துவ கும்பல் தான் எங்களுக்கு எதிரி. ஏனென்றால் இது இன்னைக்கு தலைவருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் மட்டும் கிடையாது. தலைவர் அவர்கள் மதுரையில 1990ல இயக்கத்தை கட்டமைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரை பல நெருக்கடிகள், அச்சுறுத்தல்கள், அவதூறுகள், வீண்பழிகள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப தலைவர் அவர்கள் எதிர்கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கமாக இருக்கும்போதும் எதிர்கொண்டது. தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட காலத்தில் தற்போது வெகுவாக இந்த அச்சுறுத்தல்களை, வீண்பழிகளை, அவதூறுகளை ஏற்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. ஏனென்றால் இந்திய அளவில் பல அரசியல் கட்சி தொடங்கியிருக்கலாம், பல தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்திய சனாதன கட்டமைப்பில் உள்ள சாதி ஒழிப்பு அரசியலை கூர்மைப்படுத்துகிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற கொள்கை முழக்கத்தோடு இயங்கி வந்து கொண்டிருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் எங்களை அவ்வாறுதான் வழி நடத்துகிறார். அதை பொறுத்து கொள்ளாமல் சாதிய சனாதன சங்கிகள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை ஏற்படுத்தி வருகின்றனர். அதை பல வகையில் முறியடித்துக் கொண்டுள்ளோம். அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் கடந்த மாதம் நடைபெற்ற அந்த ஒரு சம்பவமானது. இதுல ஒவ்வொரு வாட்டியும் அவதூறு வீண்பழி இந்த அச்சுறுத்தல் வரும்போது இயற்கையே தலைவர் பக்கங்கிற மாதிரி உண்மையும் தலைவர் பக்கம். அது தோழர்களுக்கு கிடைத்த வீடியோ ஆதாரம் கிடைச்சதுனால அதை அன்னைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு அந்த வீடியோ காமிச்சு அம்பலப்படுத்தி அந்த சங்கிகளின் சாதியர்களின் முகத்திலே கிழிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிற தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும், கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஏன்னா இப்ப RSS கைகூலியா இருக்கிற RSS உடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்களுக்கு எல்லாம் எடுத்த எடுப்புலேயே இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாங்க அவங்களுக்கு ஏன் கொடுத்தோன்னு கேட்கல. அது ஏதோ ஒரு உள்நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள உங்களுக்கு தேவைப்படுறாங்க, நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஏன் உயர்ந்த பாதுகாப்பு வழங்கக்கூடாது? இது அச்சுறுத்தல்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கலாம். மாநில அரசே கொடுக்கலாம். மாநில அரசு பரிந்துரையின்படி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் கொடுக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது ஒன்றிய அரசு, பாஜக அரசு, சனாதன கொள்கையை கொண்ட பாஜக அரசு கொடுக்காது தெரிஞ்சிருக்கலாம். ஆனா திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறையும் எங்களது தலைவர் எழுச்சி தமிழருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதனையுடைய சம்பந்தமாக தான் நேற்று அரியலூர் மேற்கு மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல ஒரு 8 முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றணும். அதுல முதல் தீர்மானமே தலைவர் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டி. அந்த நிர்வாக குழுவில் எடுத்த முடிவின்படி வருகின்ற நவம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு அரியலூர் அண்ணா சிலை அருகே தொடர் பட்டினி போராட்டம். ஏன்னா தேர்தல் அரசியல்ங்கிறது எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமூக மாற்றத்திற்கான அரசியலில் தேர்தல் அரசியல் வந்து போதுதான். அதாவது அதிகாரத்தை வென்றெடுக்குங்கிற நோக்கம் இருந்தாலும் அதே அதிகார வெறியோடு நாங்க கட்சி நடத்தல. தலைவர் எங்களை அவ்வாறு வழி நடத்தல. அதிகாரம் முக்கியம்தான். இந்த விளிம்புநிலை மக்களை அமைப்பாக்கி அரசியல்படுத்தி அதிகாரத்தின் மூலம் சமூக மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனா
அந்த அதிகார அந்த அதிகாரத்தை ஒரு வெறியோட வேட்கையோட அதை வந்து திசை மாறி போடக்கூடாது. ம். அந்த அரசியல் எங்களுக்கு வந்து தலைவர் கத்துக் கொடுக்கல. அதுக்கு தலைவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்தாதான் இந்த சனாதன கட்டமைப்பை தகர்த்து சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும். சமூக நீதி கொள்கையை வந்து வென்றெடுக்க முடியும். அதுக்கு ம். தேர்தல் அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். தலைவருக்கே பாதுகாப்பு அளிக்கும் போது இந்த சமூக நீதி அரசியல வந்து நீர்த்து போயிடும் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு வட இந்தியாவுல வந்து சனாதன சங்கிகளின் கொட்டம் தலைவிரித்தாடுது. வட இந்தியாவில் பல பல மாநிலங்கள்ல பாசிச பாஜக கட்சி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டு இஸ்லாமியர்களின் வெறுப்பு அரசியலை விதைத்து அங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இப்பதான் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா விழிப்புணர்வு இல்லாததை பயன்படுத்தி இந்துக்களே ஒன்று கூடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வைத்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அது எடுபடல. காரணம் தமிழ்நாடு வந்து அயோத்திதாச பண்டிதர், தாத்த ரெட்டமலை, அதை தொடர்ந்து வந்த தலைவர்களின் சமூக நீதி கோட்பாடு, திராவிட அரசியல் கோட்பாடு அதை வந்து உள்வாங்கி இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எடுபடல. அந்த திராவிட அரசியலை எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து இளைஞர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அதை அடைகாத்து கொண்டு வரதுனாலதான் இங்க பாஜகவின் ஜம்பம் வலிக்கல. அத வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாம தான் இவ்வளவு அவதூறு, அச்சுறுத்தல் ஏற்படுது. அதனால இனியும் காலம் தவறாமல் தமிழ்நாடு அரசு தலைவர் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி நவம்பர் 10ஆம் தேதி தொடர் பட்டினி போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த பட்டினி போராட்டம் வந்து ஒன்றிய அரசு எதிர்த்தா, தமிழ்நாடு அரசு எதிர்த்தா? 2 அரசும் சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை, ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை. இப்ப அதாவது தமிழ்நாடு அரசு வந்து பரிந்துரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அரசு அவங்களுக்குள்ள ஒரு இதுபடி அனுமதி கொடுக்கலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம் அவங்களுக்குள்ள வர வரையறைப்படி. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அரசு வந்து பரிந்துரையின் அடிப்படையில ஒன்றிய அரசு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு கண்டிப்பா பரிந்துரை கொடுக்கணும், ஒன்றிய அரசு கொடுக்கணும். அவங்க தராத பட்சத்துல மாநில அரசு தமிழ்நாடு அரசே கொடுக்கணும். இந்த பட்டினி போராட்டம் என்பது வந்து தொடர் போராட்டமா இல்ல ஒரு நாள் போராட்டம் தானா? இல்ல தொடர் பட்டினி போராட்டம் தான். முறையா வந்து அனுமதி கேட்டு காவல்துறையிட்ட வந்து கடிதம் கொடுப்போம். எப்பயுமே வழக்கமா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம், போராட்டம் இல்ல மாநாடு எது இருந்தாலும் முறைப்படி காவல் நிலையத்துல வந்து அனுமதி கடிதம் கொடுப்போம். அது மாதிரி இந்த நவம்பர் 10 தொடர் பட்டினி போராட்டத்துக்கும் காவல்துறையிட்ட அரியலூர் மாவட்ட காவல்துறையிட்ட வந்து கடிதம் கொடுப்போம். அவங்க ஒருவேளை அனுமதி மறுத்தாலும் அனுமதி அந்த மறுப்பு கடிதத்தை மீறி நவம்பர் 10 திட்டமிட்டபடி தொடர் பட்டினி போராட்டம் நடைபெறும். இது ஒரு நாள்ல முடியறதுல பேரளவுல நடத்துற போராட்டம் கிடையாது. தலைவருக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வரை எங்களது பட்டினி போராட்டம் தொடரும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, விசிக தலைவரா கூடிய அந்த திருமாவளவன் அவர்கள் வந்து எம்பியா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அவங்க நினைச்சாங்கன்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சர் கேட்டாங்கன்னா பாதுகாப்பு குடுக்க போறாங்க. நீங்க ஏன் இந்த போராட்டம்லாம் பண்ணணுமா? இல்ல ஒரு அரசியலுக்காக விசிக அந்த மாரியான முடிவுலாம் எடுக்குறீங்களா? அரசியலுக்காக இல்ல. அவங்க வந்து குடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அரசியலுக்காக நாங்க வந்து செய்யறது, அதாவது ஏதாவது உள்நோக்கத்தோட பண்றது போறது அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒன்றிய பாஜக அரசு எம்பியா இருந்தாலுமே குடுக்கணும். ஆனா குடுக்காது. அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா, அதாவது பாஜகவுக்கு வந்து அரசியல் எதிரி இருக்கலாம். திமுகவை வீழ்த்தணும்னு வரலாம். அதிமுகவை வந்து அந்த அதிமுக இடத்தை வந்து கைப்பற்றணும்னு அவங்க நினைக்கலாம். அதுல வந்து அவங்களை அரசியல் ரீதியா கம்யூனிஸ்ட் அத மாதிரி அரசியல் ரீதியா அவங்களுக்கு போட்டி இருக்கு. காங்கிரஸ் இருந்தாலும் சரி. ஆனா கொள்கை அளவுல இந்திய அளவுல பாஜகவை கொள்கை அளவுல எதிர்க்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதனால அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம கேட்ட உடனே பாதுகாப்பு தருவாங்க? தரமாட்டாங்க. அதனால இந்த போராட்டமா? அதனாலதான் இந்த போராட்டம். இல்ல இப்ப விசிக தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மக்கள் தான் எனக்கு பாதுகாப்பு. எனக்கு எதுக்கு ஒய் பிரிவு, இஜட் பிரிவுலாம் கேட்கறாங்களே. அது தலைவருடைய பெருந்தன்மை. மக்களோட அவர் வாழ்றாரு. தொடர்ந்து ஒரு 30, 35 வருஷமா வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு 20 மணி நேரம் வந்து மக்களுக்காக உழைக்கிறாரு. 4 மணி நேரம் தான் குறைஞ்சபட்சம் வந்து அவருக்கு உறக்கங்கிறது. மத்தபடி மக்களோட மக்களா தான் இருக்கிறாரு. அதையும் மீறி சனாதனத்துக்கு மூர்க்கமா இருக்கிறதுனால உயர்வு தாழ்வு கற்பிக்கிற சாதியை தூக்கி பிடிக்கிற அரசியலை எதிர்க்கிறதுனால எந்த எந்த வடிவிலானாலும் வந்து அச்சுறுத்தல் வரலாம். அதுக்கு நம்ம அலட்சியம் நடத்தக்கூடாது. தலைவர் பெருந்தன்மை சொல்றாரு, மக்களோட மக்களா இருக்க எனக்கு பாதுகாப்பு தேவைன்னு. ஆனா அதை விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் நாங்க அரியலூர் மாவட்ட விசிகா சார்பில் அந்த கோரிக்கை வந்து வைக்கிறோம். இப்ப ஒரு தலைவருக்காக வந்து அண்ணனுக்காக எங்க திருமாவுக்காக நாங்க இப்படிலாம் செய்வோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அதுக்காக பல போராட்டங்கள் நடத்தலாம், பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம்.
தான் உடல வந்து வயிறு வருத்தி தான் ஒரு போராட்டத்த நடத்தணும்னு சொல்லி எந்த ஒரு அரசியல் கட்சியாவது சொல்லுவாங்களா? உங்கள் தலைவர் தான் அத ஏத்துக்குருவாங்களா? அதாவது விளிம்பு நிலை மக்களுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்து தியாகம் செஞ்சிருக்காரு. அவர் செய்த தியாகத்த நாங்க அதோட ஒண்ணும் பெருசா நாங்க பண்ணிட போறதில்ல. தன்னுடைய ம். வாழ்க்கையே வந்து திருமணம் கூட செய்து கொள்ளாம, அதாவது ம். இன்னைக்கு அரசியல் தலைவர் எப்படின்னா 10, 10 ரூம்ல ஏசி அறையில ஒரு லெட்டர் பேட் இருந்தா போதும். கட்சின்னு சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் சொல்ல ம். போனா, அ அம்பேத்கர் அவர்களின் பெயர சொல்லி பிழைப்புவாத அரசியல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு 360 டிகிரிலயும் தாக்குதல்பாங்கள்ல. அதாவது ம். கொள்கை அடிப்படையில சனாதனவாதிகள் எதுக்குறாங்க. ம். சனாதனவாதிகளுக்கு அடிவருடியாக செயல்படும் சாதியவாதிகளும் எதுக்குறாங்க. ஆனா, ம். இந்த சமூகத்திலே பிறந்த சில உதிரிகள் வந்து சங்கிகளின் பேச்சை கேட்டுக்கிட்டு எதுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால ம். 360 டிகிரில தாக்குதலை எதிர்கொள்றாரு. ஒரே நோக்கம் எதுக்குன்னா, விளிம்பு நிலை மக்கள் விடுதலை பெறணும். சாதி ஒழிப்பு அரசியலை வந்து தீவிரப்படுத்தணும். மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கணும். உழைக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். அதுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து போராடிக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் செய்த தியாகத்தை விட நாங்கள் ஒண்ணும் பெருசா பண்ற போறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். சுவர் இருந்தா தான் சித்திரம் விட முடியும். சுவருக்கே ஆபத்துங்கும்போது நாங்க என்ன இருந்து அரசியல் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதனால தலைவருக்கு பாதுகாப்புங்கிறது முதன்மையான ஒரு வேண்டுகோள், கோரிக்கை. ஓகே. ஓகே சார். பல கருத்துக்கள வந்து காரசாரமா வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி.